ஹாய், வெல்கம் டு அம்மு டிஎன்பிஎஸ்சி சேனல். எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டாச்சா? எல்லாரும் படிச்சுட்டு இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கான ஷெடியூல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்மளும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேக்கன்சி இந்த வாட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும், 10,000 கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப தீயா படிக்க ஆரம்பிங்க. எந்த அளவுக்கு நம்மளால படித்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு படித்து வச்சிருங்க. எந்த இடத்துலையும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வச்சாலும் சரி, ஓகே. நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்மளோட கன்சிஸ்டன்சி விடாமல் இருக்கும். நமக்கு எப்படி ஒரு இது ரொட்டீனில் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்றது பொறுத்து தான் அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண முடியும். அதில் நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியும். கன்சிஸ்டன்சியை விட்டுறவே விட்டுறாதீங்க. எப்படி நம்ம காலையில் எழுந்தா பல்லு விளக்குறோம், சாப்பிட்றோம், குளிக்கிறோம், அது மாதிரி டெய்லி பழக்கமாக்கிக்கோங்க. கண்டிப்பாக புக்கை எடுத்துருங்க ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது. அடுத்த வாட்டி வேகன்சிஸ் ரொம்பவே அதிகமாக போடுறாங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி இதுலேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த இடத்துலையும் கன்சிஸ்டன்சி விட்டுறாதீங்க, மனம் தளராதீங்க. எந்த அளவுக்கு படிக்கிறது வேஸ்ட் ஆகவே ஆகாது. புதுசாக டெய்லி படிச்சுக்கிட்டே இருங்க. கன்சிஸ்டன்சியாக படிச்சுக்கிட்டே இருங்க. ரிவிஷனில் வச்சுக்கிட்டே இருங்க. நமக்கு மற்றவங்க கிட்ட ஜெயிச்சிருவோம்னு சொன்னால் யாருமே கேட்கவும் மாட்டாங்க, நம்பவும் மாட்டாங்க. ஜெயிச்சுட்டு சொன்னால் மட்டும்தான் யாராக இருந்தாலும் நம்புவாங்க. இத்தனை வருஷமா நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. அதெல்லாம் இது எல்லாத்தையுமே ஒரு சக்சஸ் மட்டும்தான் நம்மளால அந்த இதுக்கெல்லாம் ஈடு கொடுக்க முடியும். நம்ம அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறதா இருந்தாலும் சரி, எத்தனை பேர் நம்மளை எவ்வளவு இது பேசியிருப்பாங்க. நிறைய பேர் கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் எதுக்கும் என்ன சொல்றது, கல்யாணம் பண்ணிட்டு கூட சில பேர் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக, நான்லாம் அதுக்காக தான் படிக்கிறேன். நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், நம்ம கையில இருக்கிற காசு, நமக்கான ஒரு அடையாளம். காசுன்றதை விடுங்க, நமக்கான ஒரு அடையாளம். நம்மளோட அடையாளத்திலேருந்து எல்லாத்தையுமே இழந்து போய் உட்காந்துருக்கோம். நம்ம யாருன்னே தெரியாதுன்ற அளவுக்கு ஃபேமிலின்னு உட்காந்துருக்கோம். அது கடைசி வரைக்கும் நமக்கு கை கொடுக்காது. ஸோ படிச்சுக்கிட்டே இருங்க. நமக்கான ஒரு அடையாளத்தை கொண்டு வாங்க. அதனால மட்டும்தான் நம்மளால இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் நார்மலாக ஃபேஸ் பண்ணுறதுக்கும் நம்ம கையில் ஒரு வேலை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணி பாருங்களேன். நம்மளும் ஒரு கௌரவமாக இருக்கும். அப்போதான் நம்மளும் இந்த சமுதாயத்தில் ஒரு கௌரவம் இவங்க இருக்கோன்றத அப்போதான் நீங்கள் உணர்வீங்க. மற்ற விஷயத்துக்கெல்லாம் நம்மளால இப்போ வீட்டில் தான் இருப்போம் அப்படின்றப்ப வீட்டில் எல்லா வேலையுமே நம்ம தான் செய்வோம். பட் அதுக்கான ஒரு இதுவே நமக்கு டிசர்வே நமக்கு கிடைக்காது. நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ரெகக்னேஷனே கிடைக்காது. அதுவே நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு வரோம், எந்த ஒரு இதுவும் இல்லைன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்க சரி, எல்லாருமே அப்போதான் நம்மளை மதிப்பாங்க. அவங்க வேலைக்கு போயிட்டு வேலையில் இருக்காங்க. வேலை 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 வேலைன்றது நம்மளுடைய அடையாளம். ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்ன்றது வேற, ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுன்றது வேற. வேலைன்றது நம்மளோட அடையாளம், செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸோ எந்த இடத்துலையுமே இதை மறந்துடாதீங்க. வேலைன்றது நமக்கு ரொம்ப 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 முக்கியம். நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், நம்மளோட ஐடென்டிட்டின்றதை சொல்லலாம். ஸோ எப்பயுமே இதை மறந்துடாதீங்க. இது டெய்லி ஒரு வாட்டி நீங்களே சொல்லி பாருங்க, எழுதி கூட வச்சுக்கோங்க. வேலைன்றது மட்டும்தான் நம்மளோட அடையாளன்றத நமக்கு அப்போ படிக்கிறதுக்கு தானாக ஒரு விழிப்புணர்வு வந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக டெய்லி ஏதாச்சும் ஒன்று படிச்சுக்கிட்டே இருங்க, ரிவிஷனில் வச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, மறந்துடாதீங்க. அடுத்த வாட்டி வேகன்சி ரொம்பவே அதிகமாக வருது. நம்ம போஸ்டிங் அடிச்சே ஆகிறோம் 2025. ஷெடியூல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. October 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். படிச்சுட்டே இருங்க. தேங்க்யூ.